சிவமங்கலம். கல் தேடின சிலை, விதை தேடின விருட்சம், பால் தேடின நீ தேடின இறை. இந்நான்கும் ஒரே பொருளுடையது காண்குமரா, சத்தியம் சொல்கிறேன். கல் தேடின சிலை. கல் போய் எங்க தேடுறது? கல் தான் சீர் செய்யப்பட்டால் கல் தான் சிலை. அது தன்னை அவ்விதத்தில் ஆக்கி கொண்டால் அதுதான் சிலை. விதையும் அப்படித்தான். இந்த விதை தான் விருட்சமாக்கப்படுகிறது. அது ஒரு பயணம். சிலையாக கல் செதுக்கப்பட வேண்டியது, விருட்சமாக விதை வளர வேண்டியது, நெய்யாக பால் சில நிலை மாற்றங்களை அடைய வேண்டியது, இறையாக நீ அதை உணர வேண்டியது. சத்தியம் சொல்கிறேன் குமரா, நீ எந்த விதத்திலும் இறைக்கு அந்நியமானவன் இல்லை. இந்த பேருண்மையை உணர்ந்து கொள். அது ஒரு என் குணத்தினால் அறியப்படுகிறது, அவ்வளவே. அந்த குணத்தை நீ அடையும் பொழுது அந்த தன்மை இருப்பை உணர்கிறாய். சத்தியம் சொல்கிறேன். உணர மறந்த உத்தம மனம் படைத்த மனிதர்களே, உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் அதுதான். அத இந்த உடல், உள்ளம், இந்திரியாதிகள் இதெல்லாம் தடுத்திருக்கு. எந்திர தேவையை தன் வாழ்நாள் தேவை என கருதி கொள்கிறான் மனிதன். இது ஒரு வாகன தேவை. வாகனத்திற்கு என்ன தேவையோ அது அவ்வளவுதான். அந்த வாகனத்தினுடைய நலன் கருதி அதற்கு செய்ய வேண்டிய நல்லவைகளை செய்துவிட வேண்டியது, அவ்வளவுதான். அவ்வளவு மதித்தா போதுமானது. மற்றபடி அதை தலையில தூக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆமா, ஏன்னா அது உயிர்க்குயிரான இறையோடு மட்டும் இல்லை, மனத்தோடும் இருக்கிறது. மனம் இந்திரியங்களோடும் உணர்வுகளோடும் அணு அணுவாக பந்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். மலருக்கு மனமும் மனிதனுக்கு மனமும் நேரொட்டதனக்கான் இரண்டிற்கும் மூலம் இல்லை. உபமூலத்தோடு இருப்பது மூலத்தை பாதிக்கிறது. நறுமணத்திற்காக மலர்கள் பறிக்கப்படுகின்றன. நரன் மனத்திற்காக மனிதன் வீழ்த்தப்படுகிறான். மூலப்பொருள் இல்லை, உப பொருள். அதை அவ்வளவு பார்த்தா போதுமானது. ஒரு உபதேசம் போல பார்த்தா போதுமானது. அது உள்ள தேசம் என உணர வேண்டியதில்லை. மறந்து விடாதீர்கள் என் மாணிக்கங்களே. இது இவ்வாறுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது உணர்றது ஒரு நிலை மாற்றம். சும்மா நம்ம கண்டது கொண்டது, இந்த சகம் போதித்த போதனைகள், சுய கருத்து, இதெல்லாம் செய்து நம்ம ஒண்ணு உருவகப்படுத்திக்கிட்டு இருக்கிறது இல்லை. நாம் செல்வங்களே, மூத்த புறம் காரிருளில் மறைந்திரு கரும் சிற்பம் என உணருங்கள். அதை கண்டவனும் இல்லை, அதை சொன்னவனும் இல்லை. அதற்கு அவ்வளவு இவ்வளவு, அப்படி இப்படி, அங்கு இங்கு அப்படின்னு எந்த வரையறையும் இல்லை. குணம் குறியில்லாதது, குலம் கோத்திரம் இல்லாதது. அதை தவிர இங்கு எதுவுமே இல்லை. ஏகன் அநேகன், ஏகம் அநேகமானது. அநேகம் கடந்து இந்த ஏகம் வைக்கிறது. இந்த தத்துவ நிலைப்பாட்டுல இந்த பேதம் அப்படின்றது அது படைப்பினுடைய லட்சணமா இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனி முகம் வைத்தான், தனி குரல் வளம் வைத்தான், தனி குணம் வைத்தான், தனி மனம் வைத்தான், தனி செயல் வைத்தான், தனித்தனியாக கைரேகை வைத்தான். அந்த படைப்பினுடைய ஒவ்வொன்றிலும் அவன் தன் தனித்தன்மையை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறான். இந்த மண்ணெல்லாம் மனிதனாய் செய்தாலும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக படைக்க தெரிந்ததால் அவன் பரன் என ஆனான். அவனுக்கு ஒரு முகம் இல்லை, ஆனால் அவன் தரித்திருக்கும் 3000 கோடி முகங்கள் நீங்களெல்லாம் மறந்து விடாதே குமரா. அப்ப இந்த நாடகம் சிறப்படையணுங்கிறதுக்காக இங்க பேதம் வைத்தது.
எல்லாம் வார்ப்புல உருக்கி ஊத்துன மாதிரி ஒன்றாகவே இருந்தா இந்த நாடகம் எப்படி நடக்கும்? அப்ப அதன் பெயரால ஒவ்வொன்றையும் தனித்தனியா படைக்கிறான். தோப்புக்குள்ள இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தாங்கிறதுனால இங்க தனி தன்மையை வைத்தான், இந்த அநேகத்தை வைத்தான். இவன் ஏகனா இருந்தா இங்க அநேகம் செய்தான். அநேகமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. இங்கு எத்தனை கோடி வரி குதிரைகள் இருந்தாலும் ஒரு வரி குதிரையின் கோடுகள் இன்னொரு வரி குதிரையை போல் அமைவதே இல்லை. இது படைப்பினுடைய ஜாலம். ஒரு விரல் கடை அளவில் அவன் இவ்வளவு பேதங்களை செய்திருக்கிறான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனித்தன்மையுடைய அங்கீகாரம் கொடுத்திருக்கிறான். நீ அவன்தான். சும்மா எடுத்தோன்னு நம்ம பிறந்தரல. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பிறந்து இழைத்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இங்க ஏதோ ஒரு இயற்கை ஒரு கணக்கு வைத்திருக்கிறது. இந்த உலகம் ரொம்ப பெருசுங்கிறதெல்லாம் இல்ல. இந்த உலகம் ரொம்ப சின்னது. அண்டம் பேரண்டம் பெரிது. ஆமா. அப்ப இந்த ஏகம் உயிர்க்குயிரான பொருளா இருந்து இந்த அநேகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு, உணர்ந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இந்த அநேகம் கடந்து இந்த அநேகத்திலும் ஏகத்தை எவன் காண்கிறானோ அவன் தன்னை கண்டவன் ஆகிறான். அவ்வளவுதான். இதுதானே சத்தியம். அப்ப நான் அதுதான்றத நான் முதல்ல நம்பணும். ஆமா. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான்பற்று நின்ற மறைபொருள் சொல்லிடில் ஊன்பற்று நின்ற உணர்வு மந்திரம் தன்னைத்தான் பற்ற தலைப்படும் தானே. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் முந்தி சொன்னான் மூலன். மூலன் மட்டுமே சொன்னான். வான்பற்று நின்ற மறைபொருள் சொல்லிடில் ஊன்பற்று நின்ற உணர்வு மந்திரம். எது இந்த அண்ட பேரண்டம் தாண்டி மண்டுகம் கவ்வின கருடனாய் அங்க நிலை நின்று இருக்கின்றானோ அதே போல ஊன் பற்றி நின்று இருக்கு. அங்க வெளியிலிருந்து உள்முகமா பற்றி இருக்கான், இங்க உள்ள இருந்து வெளிமுகமா பற்றி இருக்கான். தன்னைத்தான் பற்ற தலைப்படும் தானே. தன்னைத்தான் பற்றும் பொழுதுதான் நமக்கு புலப்படும். நீ கேடுல இருந்து அகல் எப்படி குமரா அதுல இருந்து விலக முடியும்? சிந்தித்துப்பார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தான். நீ உன்னை அர்ச்சிக்கதான் வந்திருக்க. நான் இருக்கும் வரை அவன் வருவதில்லை. அவன் வந்த பின் எனக்குள் நானும் இருப்பதில்லை. நான் எனும் இந்த பிரக்ஞை அவஸ்தைன்றது எனக்குள்ள அணுவணுவா இருக்கிற வரைக்கும் அவன் எனும் உண்மை புலப்படுவதில்லை. அவன் எனும் உண்மை புலப்பட்ட பின் இந்த நான் எனும் தன்மை கலந்து விடுகிறது. இது சொல்லி புரிகிற விஷயம் இல்லை. இந்த மனம் குழம்பி இருக்கு. இந்த மனம் தெளியணும். தெளியணும்னா நீ எந்த முயற்சியும் செய்யாம அதை அப்படியே விட்டுட்டுன்னா அந்த குழம்பு தெளிஞ்சிரும். ஆனா அதை தெளிய வைக்கிறதுக்கு நீங்க ஆயிரம் கோட்பாடுகளை நியதிகளை அவன் சொன்னது இவன் சொன்னது அங்க சொன்னது இங்க சொன்னது அப்படின்னு நீங்க அதுல ஆழ்ந்து கிடக்கின்றீர்கள். நம்புங்கள். உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம் பாளையம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசம் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். தெல்ல தெளிஞ்சிட்டா சீவன் சிவலிங்கம். ஆமா. சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. சீவனார் சிவனாரை அறிகள். சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாயிட்டு இருந்தாரே. சீவனார் அறிகிறார். சிவனார் அறிஞ்சிட்டாரு. அறிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தெரியுது சீவனாரு வேறு இல்லை. சிவனாரு வேறு இல்லை. சிவனார் முதல் பொருள். சீவனார் விளைந்த பொருள். அது வித்து பொருளாய் விருட்ச பொருளாய் சீவனார் இருக்கிறார். நான் வேறு அவன் வேறு இல்லை. அதை நம்ம இந்த உடல்ல இருந்துட்டு இந்த பாலா போன இந்த மனசை வச்சுட்டு இந்த வக்ர உக்ர விரோத துரோக பழி பாவ இழிவு அவ தவறு குற்ற இந்த கேடுகளுடைய இந்த உலகத்துல உழன்று கொண்டு அந்த உன்னதமானதை நம்மளால உணர முடியாது. ஏன்னா இங்க ஒரு வியாபார போக்கு இருக்கு, இங்க ஒரு சந்தை கடை போக்கு இருக்கு, இங்க ஒரு சுயநல போக்கு இருக்கு. இங்க ஆசையின் பெயரால் நிலை நின்று அதிர்ஷ்டங்களை நம்பிக்கொண்டு குறுக்கு வழிகளை நம்பிக்கொண்டு அது அப்படி வரும் இப்படி வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மனிதர்கள் எவ்வாறு அதை உணர போறாங்க? இது நீ கண்டுகிட்டு இருக்கிறது எல்லாமே ஜால வாழ்வு. இதெல்லாம் தோற்றமாய் இயக்கமாய் இதெல்லாம் கடந்து போகும். ஒவ்வொரு கணமும் உன்னிடத்திலிருந்து பறிக்கப்படுகிறது. ஒரு கணம்தான் நீ வாழ்கிறாய். ஒரு கணத்தில் பிறந்தாய், ஒரு கணத்தில் மாண்டு போவாய், ஒரு கணத்தில் நிற்கிறாய். ஒரு கணம் தவிர உன்னால எதையும் சுகிக்கவே முடியாது. நீ தினக்குழி இல்லை குமரா, நீ கணக்குழி என்பதை மறந்து விடாதே. அதனாலதான் கணபதின்னு வைத்தான். அது என்ன கடவுள் பேரான்னு கேக்குறேன். அது ஒரு தவத்தோட பேரு. கணத்துல பதி.
விநாயகம் உன்கிட்ட போய் கேளு. விநாயகம் போய் உன்கிட்ட கேட்கறத விட்டு நீ போய் யாருகிட்ட கேட்க போற? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. இன்னும் 7000 வருஷம் கழிச்சு வரப்போற நோய்க்கு உன் உடல்ல மருந்து இருக்கு. அந்த உடலின் தகவமைப்பை பாதுகாத்தா போதுமானது. அப்படி ஒரு அற்புத ஆலயம் உன் தேகம். அப்போ நீ தேடுற அந்த ஞானத்திற்கு வழி உனக்கு தெரியாதா? நீ அறிவின் கண்ணிலே நின்றுப்பார், எல்லாம் புலப்படும் உனக்கு. அதற்கு பொறுத்து இருக்கணும், உள் வாங்கி இருக்கணும், தன்னிறைவோடு இருக்கணும், நிராசை பழகி இருக்கணும். இந்த மாதிரி நிலைப்பாடுகளின் பெயரால் நீ நிலைத்திருந்தா ஞானம் உன்னை விட்டு எப்பொழுது விலகும்? எப்பொழுதும் விலகாது. அவ்வளவுதான். அவன் சொன்னான், இவன் சொன்னான். ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஞானம் பெரிய வியாபாரமா போயிடுச்சு. ஆமா, அதெல்லாம் காசுக்கு விற்கிற பொருளான்னு கேட்கிறேன். கற்றது பெற்றது நற்றவன் முற்றிலும் விற்பனைக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு வாழ்வாதாரமா போயிடுச்சு. மிகச்சிறந்த மிகப்பெரிய வியாபாரமா போயிடுச்சு. இல்லை என் செல்வங்களே, குரு அந்தஸ்து என்பது தான் கற்ற கல்வியை தானம் தருபவன். அவன் கூலியை பெற்றுட்டானா அவன் ஆசான். குரு இல்லை, சத்குரு இல்லை. மறந்து விடாதீர்கள். உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்ற குழந்தையிடம் கூலி கேட்பதில்லை தாய். பெய்த மழைக்கு வான் கூலி கேட்பதில்லை, அடித்த தென்றல் கூலி கேட்பதில்லை. இது ஒரு பேர் இயற்கையினுடைய இயல்பான அங்கங்கள். அது பெற்ற தங்கங்கள் நீங்கள். உன்னதமான பிறப்பு இந்த மனித தேகம். ஆமா, அங்க வாயை வாழ்த்து கண்டாய் மதையானை உரிபோர்த்து பேய் வாழ் காட்டகட்டாடும் பிராந்தனை வாயை வாழ்த்து கண்டாய். அங்கு உடலெங்கும் சுடலை பொடி பூசி இருக்கிறான். எந்த மரச்சாம்பலையும் பூசவில்லை, எந்த உயிர்களின் சாம்பலையும் பூசவில்லை. அவன் தேகத்தின் சாம்பலை பூசியிருக்கிறான் பாருங்கள். ஏனெனில் அங்கு உத்தமமானவன் மெய் அறிவோடு ஆறாம் அறிவோடு வாழ்ந்த வீடு அது. அவன் அஞ்ஞானியா இருந்தானா, விஞ்ஞானியா இருந்தானா, மெய்ஞானியா இருந்தானே, எவன் சரீரமா இருந்தாலும் அந்த சுடலை எடுத்து பூசும் உத்தமமானவனாய் சிவபரம்பொருள் மயானத்தில் விற்றிருக்கிறான் பாருங்கள். அவனுக்கு மேல் இல்லை ஒரு பரம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி முன்னும் தவன சடைமுடி தாமரையானே. இங்கு எவன் தேகம் தரித்து வந்தாலும் அவனுக்குள் சிவனாய் இருக்கும் உயிர்க்குயிரான பொருள் நான் தொழும் பரம். அவன் காரிருளில் மறைந்திருக்கதும் சிற்பமாயிருக்கிறான். இங்க அணுவை 1000 கூறாக்கும் வித்தை தெரிந்தவனாய், அண்டம் கடந்து விட்டு இருப்பவனாய், இங்கு மத்திமத்தில் அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலா நோக்கதாம் நீதியில் நிற்பவனாய் இருக்கிறான் பாருங்கள் அந்த நீதி தேவன். அவன் கற்பிக்கும் ஒரே கல்வி அறம். அறப்பள்ளிச்சரம் ஏவி ஆதி சதுரகிரியாம் அறப்பள்ளிச்சரம் ஏவி அறம் வளர்த்த நாயகுடன் நம்ம அறப்பள்ளீசன். இந்த அறப்பள்ளி, அறத்துக்குன்னு ஒரு பள்ளி இருக்கு. அங்க போதிக்கப்படும் கல்வியே அறம் தான். அந்த அறம் சத்தியம் தர்மம் என 2 கூறுகளை உடையதா இருக்கிறது. நல்லா சத்தியம் சிவம் சுந்தரம் வைத்தான். முதல் பாடம் சத்தியம். சத்திய பாடம் படிக்காது எவனும் விமலனாக முடியாது. கடவுள் தூக்கி ஓரமா வைங்க. இங்க சத்தியம்தான் முதல்ல. சத்தியம் பெருசா கடவுள் பெருசான்னா சத்தியம்தான் பெருசு. ஆமா, இது கடைபிடி கடவுள் சத்தியம். தொழும் கடவுள் தான் நீங்க தொழுதுகிட்டு இருக்கிறது. அது அருவுல இருக்கு, உருவுல இருக்கு, அருவுருவுல இருக்குன்னு எண்ண முடியாததா இருக்கு, சிந்தைக்கரியதா இருக்கு, சென்றடையாததா இருக்கு. ஆனா இங்க நடைமுறை வாழ்வியல்ல சத்தியமா இருக்கு. ஏன்னா இது ஒரு பொது நியதி. ஏன்னா இது ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவறை எனும் ஓர் தாய் வயிற்று பிள்ளைகளாய் நீங்களா உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள், பிராணபந்தத்தவர்கள், உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள், ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள், ஒருவருக்காக ஒருவர் துன்பப்பட வேண்டிய காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். நீங்கள் உணர்ந்தா என்ன, உணராட்டி போனா என்ன? நீங்க எல்லாம் ஒரு அங்கங்கள், திசுக்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதை உணர்ந்ததுக்கு மட்டும்தான் ஒரு பேருண்மை புலப்படும். இங்க என்னை தவிர எதுவுமே இல்லை எனும் பேருண்மை புலப்படும். அவ்வளவுதான். இதெல்லாம் போயிட்டு கொண்டாடுற விஷயமானு கேட்கிறேன். இல்லை என்று சொல்லுவாங்க. நான் உன்னை இறை என காணுகிறேன். குமரா, மாணவன் என்ன அவனை சாதாரணமாக நோக்கி விடாதே. மாறுவேடம் பூண்டு வந்திருக்கும் மகேசன் என காண். அவனுடைய அறியாமைக்கு அறிவு புகட்ட நீ வந்திருக்கிறாய். அவன் உயிருக்கு நீ போதித்து விட முடியாது. ஏன்னா அவன் உயிர்க்குயிரான பொருளன் அங்கு இருக்கிறான். அவன் இறைவன். ஆமா, அவன் அறிவுக்கு தகுந்ததை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ உறங்கின பின்னும் இயங்குகிறது இதயம்.
இருக்கும் பொழுதும் இயங்குகிறது இயக்கம். அப்போ உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறின ஒரு இயக்கம் உன்னிடத்துல இருக்கு. சுவாசம் நீ சுவாசிச்சுட்டு இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்க. நிறுத்திப்பாரு. சும்மா அப்படியே ஒரு ஒட்டுண்ணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும். உயிர், அதாவது உயிர்க்குயிரான பொருள் உயிரை உயிர்ப்பிக்கிறது, உயிர் உள்ளத்தை உயிர்ப்பிக்கிறது, உள்ளம் உணர்வுகளை இந்திரியாதிகளை உயிர்ப்பிக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து உடலை உயிர்ப்பிக்கிறது, அதுக்கப்புறமா உயிர்ப்பிக்கிறது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு நான் ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆணவம் கண்மம் மாயைன்னு முக்காலில் அமர்ந்துட்டு இங்க எல்லாத்தையும் அப்படியே புழு பூச்சா பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நரன் வந்து விடுவான். நாராசாஸ்திரம் படைத்த நரன் வந்து விடுவான். குமரா, இங்கு நீ ஏகமாய்க்கான், அநேகம் தவிர்த்துக்கான். இங்கு இறையை தவிர எதுவுமே இல்லை. இது ஒரு பேருண்மை. இது உணர்றது, காண்றது, சிந்திக்கிறது, சொல்றது, செய்யறது சகலத்திலும் இருக்கு அந்த இறை. ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது தத்துவ குப்பைகளை கேட்டு கேட்டே முடிந்து போன மூடர்களா ஆனார் குமரா. உரு ஏற திரு ஏறும். 10 குப்பைகளை பிரட்டினா 11வது குப்பையை தயார் பண்ணிடுவான். ஆமா, அந்த இன்னொருத்தன் 10 குப்பையை பிரட்டினானா அவன் ஒரு குப்பையை வச்சுட்டு போயிடுவான். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் 100வது 200வது தலைமுறை குப்பைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1000 இடைச்செருகல்கள், 1000 சுய கருத்துக்கள். ஏன்னா அதுல எல்லாம் வியாபாரமா போயிடுச்சு, வாழ்வாதாரமா போயிடுச்சு. அவன் வாழ்றதுக்கு எதையாவது எழுதிக்கிட்டே தானே இருக்கணும், ஏதாவது சொல்லிக்கிட்டே தானே இருக்கணும். 10வது படிச்சவன் 8வது படிச்சவனுக்கு சொல்லித்தரான், அவ்வளவுதான். முடிச்சவன்லாம் இல்ல. முடிச்சான்னா அவன் முடிஞ்சிருவான், அவன் உறைந்து போயிடுவான். ஒரு உரை சிந்தையில் நீடித்து நிலைத்து உறைவதறியாது உறைந்து போகும் உரை பணியாய் போவான். எரிவதறியாது எரிந்து போகும் மரக்கட்டையாய் சாம்பலாய் போவான். ஆகுவது அறியாது ஆகி ஆண்டவனாய் போவான். இது உண்மை. என் மெய் அறிவு கொண்டே இந்த சகத்தில் இருக்கு. எந்த துன்பங்களில் இருந்து எந்த மாயைகளிலிருந்து என்னை விடுவித்து இந்த மகா மாயாய நாயகனை நான் என்னுள் உணர்ந்து தெளிந்து அடங்கி இருக்கிறது. அறிந்தாதான் அடங்க முடியும். அடங்கலைன்னா நீ பாட்டுக்கு இந்த உலகத்திட்ட தான் போராடிட்டு இருப்ப, அதுகிட்டதான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப, வாதாடிக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் கிடையாது. வாத விவாதம், தண்ட விதண்ட, தர்க்க குதர்க்க, இதெல்லாம் கடந்து நான் அடங்குறதுல இருக்கு. மனச்செம்மைதான் இறைவன். இந்த மனசு செம்மைப்படுத்துறதுலதான் இருக்கு. நீ எதை செய்தும் மனசை செம்மைப்படுத்த முடியாது. கணத்தில் இங்கு 6 கோடி எண்ண கீற்றுகள், 6 கோடி மாயா சித்தங்கள் உன்னை கணத்தில் விழிமூடி விழி திறக்கும் பொழுது உன்னிடத்திலிருந்து விடுபடுகின்றன. சத்தியம் சொல்கிறேன் குமரா. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. தூக்கி ஓரமா விடான்ட்டான். வாசிங்கிறான், யோகங்கிறான். என்னடா அதெல்லாம்? மனச்செம்மைதானே. என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும், கணக்கறிவாளன் கருத்தறிவான். இப்ப எண்ணினாலும் என்ன, எழுத்தினாலும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. எண்ணில நீ மனதை நிலைநிறுத்தினா நீ மனதை நீ வயப்படுத்தினவனாயா வாவாய். அதை வயப்படுத்த முடியும், அடக்க முடியாது. 5 அடக்கும் அமரரும் அங்கில்லை. இந்த 5 கரங்களை உடைய ஒன்றாய் இந்த மனம் இருக்கிறது. எல்லா ஞான கல்விகளும் இந்த உலகம் சொல்லி தந்து விடவில்லை குமரா. இதுவரை எதுவும் அவனை பற்றி பேசி இருக்கிறதை தவிர அவனை பேசவில்லை. சிவத்தை பற்றி பேசி இருக்கிறதை தவிர சிவத்தை பேசவில்லை. நிழலை பற்றி பேசி இருக்கிறதை தவிர நிஜத்தை பேசவில்லை. இங்க யாரையாவது வந்து சொல்ல இல்லை குமரா. நீ மலலையாக வேண்டும். இயல் அன்பு இன்ப ஆனந்த அங்க உன்னுடைய மூல உருவத்திற்கு செல்ல வேண்டும். நீ இந்த தேகம் கொண்டு, இந்த அறிவை கொண்டு, இந்த சகம் கண்டு நீ கற்ற அனைத்துமே கேடுதான். அதுதான் உன்னுடைய இன்னைக்கு இருக்கிற மன சர்ச்சைக்கு காரணம். விகாரத்தில் விளைந்து கிடக்கிறது. இந்த அறிவை மனம் பயன்படுத்துகிறது. ஆமா, இந்த அறிவு மனம் இது ரெண்டுமே கச்சிதமா இருக்கணும். புத்தி சொல்வதை மனம் கேட்பதில்லை. அப்ப மனம் தன்னுடைய தேவைக்காக இந்த புத்தியை பயன்படுத்தி கொள்கிறது. அதான் அறிவு ஓடும் பிள்ளையா இருக்கணும். அன்பு நம்மளுடைய ஆளுகை அரசா இருக்கணும். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. இதுதானே சத்தியம்.
நான் போய் எந்த இறையை போய் அடையிறது? அதெல்லாம் களத்திற்கு அழைத்து வர முடியாத பொருள். என்னிடம் கேட்டான், இது இறையான்னு கேட்டான். இது இறை இல்லை, எந்த விதத்திலும் அது இறைக்கு அந்நியமானது இல்லை. நீ கண்ட உரோமம் இல்லை, நான் என் தேகத்தில் உரோமமும் இருக்கிறது. அது மாதிரிதான் நீ கண்டது, தொழுது, வந்தது, போனது எல்லாம் அதனுடைய ஒரு துளி அங்கமா இருக்குதே தவிர இந்த ஐம்பூதங்களையும் அணிந்திருக்கும் மாயமா அவன் இருக்கான். நம்ப முடியல, நம்பிதான் ஆகணும். என்னை தாங்கும் மண்ணை தான் நான் காட்ட முடியும், மண்ணை தாங்குவதை காட்ட முடியாது. என் உடலை தான் காட்ட முடியும், என் உயிரை காட்ட முடியாது, உள்ளத்தை காட்ட முடியாது, உணர்வுகளை காட்ட முடியாது. நான் சொல்ல தான் முடியும், சொல்ல காட்ட முடியாது. திசையை தான் காட்ட முடியும், எல்லையை காட்ட முடியாது. இப்படி இல்லைங்கிற பொருள்ல ஒன்று இருக்கு. இல்லை இல்லை நின்ற ஒன்று இல்லை என்னலாகுமோ, இல்லை அல்ல என்றும் அல்ல இரண்டு ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்டோர் இனி பிறப்பதுங்கில்லை. கடவுள் இல்லை, இல்லவே இல்லைங்கிற அந்த தத்துவத்தில் ஒரு மாபெரும் உண்மை இருக்கு. உண்மையுமாய் இன்மையுமாய் பேசப்படுபவனாய் இருக்கிறான். அதான் சத்தியம். பேசப்படும் பொருள் தானே. அவன் இருக்குன்னு நினைக்கிறான், இன்னொருத்தங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு வாதத்திலுமே ஒரு உண்மை இருக்கு. அதன் பெயரால் இதனை காணுகிறேன் அப்படின்றது உண்டுங்கிறவங்க வாதம். நான் இதை கண்டேன் அது தெரியவில்லைங்கிறது இவங்க வாதம். ரெண்டுலயுமே உண்மை இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏதோ இவன் இறையை பற்றி பேசிட்டாங்கிறதுக்காக இறை இவனை தூக்கி சிரத்துல வச்சுக்கன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாத்துக்குமே செருப்படிதான். சத்தியம் சத்தியம் தவறுனா எந்த பேத்துக்கும் அங்க கட்ட செருப்புல அடி விடும். ஆமா, உன்னை அவன் தன்னிடத்தில் சேர்த்து கொள்வதே இல்லை. அப்ப நம்ம பிறக்கையிலேயே சத்தியவானா பிறந்தோமா? ஏன்னா இந்த உலகங்கிற ஒரு சகத்துக்குள்ளார இங்க அது தன்னுடைய லாபங்கிற நோக்கத்துக்குள்ளார அதிர்ஷ்டத்தை நம்பி, குறுக்கு வழியை நம்பி, இப்படி போனா ஆயிரலாம் அப்படி போனா ஆயிரலாம்னு தர்மத்திற்கு புறம்பா இந்த களத்துல போராடிக்கிட்டு இருக்க இடத்துல எப்படி சத்தியம் இருக்க முடியும்? அந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, நம்ம உண்ணுகின்ற உணவில், சுவாசிக்கின்ற காற்றில், அருந்துகின்ற நீரில், காணுகின்ற உலகத்தில் சத்தியம் இல்லை. அப்ப நான் இறையை தொழணும்னா இறையா இருந்தாதான் இறையை தொழணுமா? அதே போலதான் நான் சத்தியம் கிடையாது, நான் அசத்தியன். சத்தியமா நான் அசத்தியன், அது சத்தியமா உணர்றேன். இந்த அசத்திய ஓட்டத்துல இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்க, அந்த மாயையை கருதி ஓடல. ஆமா, அதுல சில சதவீதம் உள் வாங்குறேன். அந்த சத்தியத்தை யோசிக்கிறேன், நேசிக்கிறேன், யாசிக்கிறேன், அதனிடத்தில் ஆசீர்வாதம் பெறுகிறேன். நான் வாழும் வரை கடைபிடிக்க வேண்டிய பாடம் சத்திய பாடம். அதெல்லாம் முந்தி சொன்னது சத்தியம், சிவம் ரெண்டாவது அண்ணா இல்ல. இது ஒரு நெடும் பயணத்துல சத்தியம் முதல் பாதையா இருக்கு. சிவங்கிறது இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தோன்றுகின்ற ரெண்டாவது பாதையா இருக்கு. சுந்தரங்கிறது நானே அதுவானதா இருக்கு, எனக்குள்ளார ஒளிர்கிறது. நாம் செல்வங்களே, ஏமாற வேண்டாம். விதி வழி சொல்லி வைக்கிறோம். மூலன் திருமூலன் ஆணைக்கு நீங்கி. நாம் செல்வங்களே, அன்பு மயமாய் நீங்கள் நிலை நின்றிருங்கள், அருள் மயமாய் நிலை நின்றிருங்கள், ஆனந்தமயமாய் நிலை நின்றிருங்கள். இதெல்லாம் உங்களுடைய உறவுகள் என காணுங்கள். சக ஜீவனுக்கு வலித்தால் உனக்கும் வலித்திருக்க வேண்டும். உன் பசி எப்படியோ அதே போல அவன் பசியும். பெருசாலாம் கடைபிடிக்க வேணாம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் முன்னும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. ஜீவகாருண்ய தலைவன் மூலன். மறந்து விடாதீர்கள். உண்ணும் பொழுதெல்லாம் ஒரு பிடி அன்னம் தந்து விட்டு உண், கொடுக்காம உண்ணாதரான்னு விதி ஆக்கினவன் மூலன். அவனெல்லாம் விட்டுட்டு இங்க எவனையும் சொல்லிட்டு இருக்கான். இறைவா இறைவா, கொல்லான் புலாலை மறுத்தான எல்லா உயிரும் வணங்கி துளம். சொன்னவன் வான் போய்த்தாலும் தான் போய்க்கா வள்ளுவன். இன்னைக்கு யாரோ புலால் உண்ணாமை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அங்கிருந்து வந்ததுதான். இங்க புதுசா முளைச்சது, நேத்து மலையில முந்தா நேத்து மலையில முளைச்சதெல்லாம்
அதே பேரை வச்சுக்கிட்டு அதே நிலைப்பாட்டை வச்சுக்கிட்டு அவங்கள மறைச்சிக்கிட்டு இருக்காங்களாமா. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அன்னம்பாளிக்கும் தில்லை திருச்சிற்றம்பலம். அங்க அண்ணன் ஆறு ஓடின இடம், என்றும் அன்றும் இன்றும் என்றும். இங்க தர்மசாலாங்கிற பேர்ல அங்க பாட்டுக்கு காலங்காலமா யுக யுகமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் அவனுடைய ஆதாரமே. சத்திரம் சாவடின்னு இருக்கும். ஆமா, இதற்குன்னே ஏதோ சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த வாணிபம் செய்யறதுக்காக வந்தவங்க போனவங்கிறதுக்காக தான் இந்த நீரும் அன்னமும் விற்கப்பட்டது. சிவபரம்பொருளிடத்தில் படிக்காசு வாங்கி அங்கு அன்னதானம் செய்தவர்கள் நம்மளுடைய சைவ அடியார்கள். கூப்பிடு காலனையும் நம் பாட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவர்களிடத்தில் வழக்கெழுத்தவர்கள். இந்த மண்ணுக்கு என்ன தேவையோ அவன் வருவிப்பான், தருவிப்பான். அத்தனை பெரிய சத்தியர்கள் வாழ்ந்த அவர்களுடைய வாரிசுகள். நீங்கள் இடைச்சல்கள் அகப்பட்டு கொள்ளாதீர்கள். சத்தியம் சொல்கிறேன். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரை யார் மறுத்திட முடியும்? ஆதிசிவ ஞானானந்த கூத்தனின் ஆதிசிவ ஞானானந்த கூற்றிதே யார் மறுத்திட முடியும்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யார் மறுத்திட முடியும்? சொல்லுங்கள் என் செல்வங்களே. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தான். ஜவன் கூறினான், மூலன் கூறினான். அவனை மறந்தது இந்த உலகம். தன்னை நன்றாக இறைவன் படைத்ததற்கு காரணம் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. தமிழ் செய்யறதுக்காக தான்டா என்னை இறைவன் நல்லா படைத்தான்னு சொன்னேன். தமிழ் தலைவன் மூலன். அவனை மறந்தது உலகம். தேவையில்லை, நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக் கொள்கிறோம். ஆம் செல்வங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதனால உயிரான பொருளா அது இருக்கு. இந்த உடல்ங்கிற திரை, உள்ளம்ங்கிற திரை, உயிர்ங்கிற திரை அதை மறைச்சிருக்கு. இதெல்லாம் நாக்க வெல்லணும். இந்த பொறிப்புலனாதிகள் வீழ்ந்து கிடக்கிறதுல இருந்து நம்ம உள் வாங்கணும். பசியையும் ருசிக்கணும், புழுக்கம் பழகணும், கசந்ததையும் உண்டு பழகணும். இந்த சகம் நம்மளுக்கு என்ன தரும்? புறக்காயம் அகக்காயம் ரெண்டும் தான் தரும். காயம் தாங்குவதற்காக நம்ம ஒரு காயம். அதனால காயங்கிறது இது யதார்த்தம். துன்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடாதீர்கள். சிவ பரம்பொருள் இருக்கும் இடம் பேரின்ப சாகரமாய் இருக்கிறது. அங்கு உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு இடம் உண்டு. மங்களம். ஆமா, நீங்க அவன் பெரிய கடலா இருந்துட்டு போவோம். அடி தரை கரையற்ற கடலா இருந்துட்டு போடும். நீ துளி. நீ இல்லாம அவன் இல்ல, அவன் இல்லாம நீ இல்ல. ஏதோ காலங்காலமா யுகம் யுகமா காரியர்ல கிடந்தது. வாழ்ந்துட்டு போகணும்னு வந்திருக்கு. அதனால இதுக்கு பேர் திருவிளையாடற் புராண கூட மேடை. உனக்கு வாழ்க்கை, அவனுக்கு விளையாட்டு. நீ எல்லாத்தையுமே விளையாட்டா எடுத்துக்கு. எல்லாமே விளையாட்டா போயிடும். ஆனந்தம் தவற விடாத, இன்பம் தவற விடாத, அன்பு தவற விடாத. இந்த சகம் எது தந்திருந்தாலும் சரி, தராது போனாலும் சரி, உன் மனசுக்கு உபதேசிச்சுக்கிட்டே இரு. இந்த சகம் தந்த என் நிலை இழந்தாலும் மனமே நீ உன்னிலை இழக்காதிரு. முதல் நாள் ராஜா வேஷம் கொடுத்துருப்பான், 3வது நாள் பூஜா தூக்குற வேஷம் கொடுத்துருப்பான், 4வது நாள் பார்வையாளன் வரிசையில் வச்சிருப்பான், அடுத்த நாள் தூக்கி வெளியே எறிஞ்சிருப்பான். இந்த நிலை மாற்றங்கிறது யதார்த்தம். இதுலெல்லாம் போய் நம்ம எதையும் பொருந்த வேண்டியதில்லை. நான் இருக்கிறேன், ஆனந்தமயமா இருக்கிறேன். இந்த சகம் தந்தது, இது தந்தது, அது தந்தது, இது தந்தது, எதுவும் என்னுடைய இயல் அன்பின்பு ஆனந்தத்தை பாதிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களுக்குள் நிலை நின்றிருங்கள் என் செல்வங்கள். இங்கு இறையை தவிர எதுவுமே இல்லை. காணுபவர் கண்ணோட்டத்தில் இருக்கிறது. சிவமங்கலம்.